Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஒரு நிமிடம் கூட நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Jesus. Oh, glory, glory, glory. Amen. Praise you, praise you, praise you, praise you. ஓ, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் முறிந்து கொண்டு சிலுவையிலே சத்ருவின் மேல் பிசாசின் மேல் வெற்றி கொண்டவரான இயேசுவே, வெளியரங்கமாய் அப்பா ஹalleluya, நீர் சத்ருவின் மேலே வெற்றி கொண்டீரப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Hallelujah, hallelujah. இதோ உமக்கு விரோதமாய ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லையே அப்பா. Thank you, Jesus. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Jesus. Amen, amen, amen. Hallelujah. Praise the Lord. இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீரே கர்த்தாவே. ஓ, glory, 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 glory. சகல அதிகாரமும் உடையவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, glory, glory. சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh, Jesus. Hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you. Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Amen, amen, amen. Praise you, praise you, praise you. Glory to God. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Stodram, 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 stodram. Glory, 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 glory. Oh, Jesus. Amen. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Amen. Praise you, praise you, praise you, praise you. Glory to God. Amen, Raja. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி. Glory, glory, glory. Oh, Rivarara, Dihandaradhanashya. Glory, 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 glory. ஒரு விஷயங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, மனமிறங்கும், கிருபை செய்யும். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Oh, Jesus. Amen. Hallelujah. முத்திரைகளை உடைக்க அதிகாரம் உள்ளவரே, ஆட்டுக்குட்டியானவரே, யூதராஜ சிங்கமே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Oh, Jesus. 7 முத்திரைகளை உடைக்க வல்லவர். Thank you, Jesus. Amen. Hallelujah. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவருமாகிய கர்த்தர் Jesus Christ of Nazareth. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Oh, glory. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory, glory, glory.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 Praise you, praise you, praise you, praise you. Glory to God. Amen, Jesus. நன்றி ராஜா. இந்த வேளையில உடைய வசனத்தை கேட்கும்படி எங்களை உருமுகப்படுத்தி எங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுத்து வருகிறோம். கர்த்தர் இந்த வேளையை பொறுப்பெடுத்து நடத்துவீராக. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பாடலை கூட நான் பாடிட்டு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்கிறேன். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவ நதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமத்துல ஒரு வசனம் உண்டு. மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் தேவன் அவர் he repented. அல்லேலூயா. Praise the Lord. ஒரு மாதிரி மனம் கசந்தார், மனம் சஞ்சலித்தார். அல்லேலூயா. Praise the Lord. மனஸ்தாபப்பட்டார் என்று இருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்கினதை நினைத்து, மனுஷனை தேவன் செம்மையானவராகத்தான் உண்டாக்கினார். மனுஷன் அவன் தேடிக்கொண்ட வழிகள் அது தேவனுக்கு மன சஞ்சலத்தை, ஒரு வருத்தத்தை, மனம் வருந்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. Praise the Lord. இவனை போய் தெரியாம உண்டாக்கிட்டோமே. அல்லேலூயா. அந்த மாதிரியான ஒரு உணர்வு தேவனுக்குள்ளே வந்தது. அவருக்கு மனுஷன் மேல ஒரு விருப்பம் இல்லாமல் போனது. மனுஷன்னாலே தேவனுக்கு என்ன ஆயிடுச்சு? இவன் இப்படிதான். அல்லேலூயா. ஒரு நம்பிக்கையே இல்ல தேவன். மலைகள், காடுகள், குன்றுகள், வயல்கள் என்னென்னமோ தேவன் படைத்தார். வானங்கள் என்னென்னமோ சிருஷ்டித்தார். எதையும் பார்த்து அவர் இப்படி வருத்தப்படல. மனுஷனை கண்டு அவருக்கு மனம் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. மனுஷன் நம்ம என்னமோ நம்மளை பத்தி நினைக்கும் போது மேன்மையா நினைத்துக் கொள்றோம், பெருமையா நினைத்துக் கொள்றோம். என்னமோ நம்மை குறித்து நம்ம யோசிக்கிற போது ஏதோ நம்ம ஒரு கிரீடத்தோட பிறந்தது போல நினைக்கிறோம். ஆனால் மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் தேவன் அவருக்கு மனம் கசந்தார், அவர் வருத்தப்பட்டார். அவருக்கு அதுல ஒரு பிடிப்பு இல்லை. அல்லேலூயா. ஆனால் அது முதலாம் ஆதாம் அதை தேவனுடைய இருதயத்திற்கு ஒரு மனம்
மன வருத்தத்தை கொண்டு வந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இரண்டாம் ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, மனுஷனாகவே அவர் கடந்து வந்தார். அல்லேலூயா, தேவனுடைய குமாரன், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்றுதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆனால் அவர் மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் மனுஷனாக அவர் பூமியிலே அவர் கடந்து வந்து தேவனுடைய இருதயத்தை, அல்லது பிதாவான தேவனுடைய இருதயத்தை அவர் மீண்டும் என்ன செய்யறாரு? மனுஷனை இதுவரைக்கும் அவருக்கு மனம், அவருக்கு வருத்தமா இருந்துச்சு, இவனை போய் உண்டாக்கிட்டோமே. ஆனா இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவருக்கு எப்படி மாறிடுச்சு தெரியுமா? இதுவே நான் தங்கும் இடம். அல்லேலூயா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்று இதே மனுஷர்கள் நடுவிலே தேவன் உலாவினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 7 சபைகளின் நடுவிலே உலாவுகிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, கர்த்தர் மனுஷரின் நடுவிலே வந்து வாசம் செய்கிறார். இதுவே நான் தங்கும் இடம் என்று அவர் தீர்மானித்து கடந்து வருகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, எந்த மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் அவர் மனம் கசந்தாரோ, அதே மனுஷர்கள் நடுவிலே அவர் வருவதற்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவர் இந்த பூமியில தேவனை பிரியப்படுத்தி, தேவனிடத்துல மனுஷனுக்கு ஒரு மிகுந்த தயவை, அதனாலதான் கபிரியேல் தூதனும் மற்ற தூதர்கள் எல்லாம் பூமியில வந்து உன்னதத்துல தேவனுக்கு பிரியம் உண்டாக, மனுஷருக்கு பிரியம் உண்டாகட்டும் தேவனிடத்துல இருந்து உண்டானது. தேவனுக்கு மகிமை, மனுஷருக்கு அவருடைய பிரியம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை கடந்து வந்தது. அல்லேலூயா, favor to all men. Praise the Lord. Glory to God. பெரிய தயவு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷர்களுக்குள்ளே உண்டானது. Praise the Lord. ஒரு ஒப்புரவாகுதல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டானது. நம்ம அப்படியே பிறந்ததுல இருந்தே நம்ம ஒண்ணும் கர்த்தருக்கு என்ன இல்ல, சிநேகிதர்களோ. நமக்கு தேவனுக்கு வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு அல்லது கர்த்தருக்கு மனுஷன் எதிரியாய் அவன் இருக்கிறான். அல்லேலூயா, அந்த எதிரி தான் தேவனுக்கும் மனுஷன். தேவனுக்கு பிசாசு எதிரி கிடையாது. அல்லேலூயா, வேத வசனத்துல பார்த்தால் நமக்கு தெரியும், பிசாசு ஒன்றும் பெரிய எதிரி கிடையாது. அது பிசாசுன்றது கர்த்தருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அல்லேலூயா, நம்ம தான் பயப்படுறோம். பிசாசுனால நம்ம உடம்புல என்ன பிரச்சனை வருமோ, பிசாசுனால எதிர்காலத்துல என்ன உண்டாகுமோ, வாழ்க்கையில என்ன சீர்குலையுமோ என்று நாம தான் என்ன நினைக்கிறோம்? பிசாசை கண்டு நமக்கு ஒரே பயம்தான். அல்லேலூயா, தேவனுக்கு பிசாசு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, glory to Jesus. அதட்டினார்னா அந்த பக்கம் ஓடிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் காலுக்கு கீழே நசுக்கப்பட்டவன் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. சிலுவையில வெற்றி சிறந்தார் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அப்படி அவன் தலை நசுக்கப்பட்டு விட்டது என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப மனுஷன் தான் தேவனுக்கு எதிரியா இருக்கிறான். வேதத்துல நம்ம வாசித்தால் பவுல் எழுதின நிருபங்களிலே திட்டமா எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பிரிவினையை, ஒரு சமாதானம் இல்லாமல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டாயிருந்த ஒரு பிரிவை தேவன் ஒருவரே, மனுஷருக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அல்லேலூயா, தேவனும் அப்படிதான், ஒருத்தர் தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் இருக்கிற கர்த்தரும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மத்தியஸ்தராய் தேவகுமாரன், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து அவர் காணப்பட்டு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற இந்த பெரிய பிரிவை, அந்த பிரிவினையை கர்த்தர் அகற்றி நமக்கு என்ன செய்யறாரு? கர்த்தர் கிருபைகளை அளித்து நம்மை பாதுகாத்து நம்மை கர்த்தருக்குள்ளே ஒரு பெரிய சமாதான பாலமாய் இயேசு அமைந்து வருகிறார். அல்லேலூயா, அந்த பாடல் வரிகளை நம்ம பாடுகிற போது நமக்கு தெரியணும், மனுஷரின் மத்தியில தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். We are taking it for granted.
பட் இதற்கு நடுவில் எவ்வளவு காரியங்கள் நிகழ்ந்திருக்கிறது. தேவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிரிவினை, நம்ம ஒரு எதிராளியாய் இருந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த பிரிவினையை அவர் முறித்து ஒரு பாலம் போல அவர் இருந்து நம்மை தேவனோடு இணைத்து, தேவன் ஒருவரே மத்தியஸ்தரும், அவருக்கு நமக்கும் இடையே இருக்கிற மத்தியஸ்தரும் ஒருவரே. நம்ம நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார், சீர் மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் முனையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதின் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God. கடந்த நிறைய வாரங்கள் நம்ம ஒரு குறிப்பிட்ட காரியத்துல இருந்து நம்ம தியானித்து வந்தோம். அதனுடைய முடிவை நம்ம கடந்த வாரத்துல நம்ம அதனுடைய எல்லாவற்றையும் சேர்த்து கூட நம்ம கண்டு அதை உணர்ந்தோம். இந்த காரியங்களை குறித்து நினைவில் நம்ம கொள்ள வேண்டும். அது நமக்கு தேவனாலே அருளப்படுகிற ஒரு கிருபையின் வசனங்களாய் அவைகள் இருக்கிறது. நாம் கற்றுக்கொள்ளுகிறது நமக்கு பாக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, நம்ம மீண்டும் அதை பார்க்க வேண்டியதில்லை, நமக்கு நேரம் ஆகிறது. தொடர்ந்து இன்றைக்கு காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, glory to God, glory to God. Thank you Jesus. 1 தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1 Timothy 1st chapter 5th verse. Amen. Praise the Lord. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவர் அடிக்கடி இந்த வசனத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த வசனத்தை அடிக்கடி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கிட்ட பேசி அது மனதிலேயே பதிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. அது போலதான் நாமும் இன்னைக்கு இந்த பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு போகும்போது இந்த வசனம் நம்ம மைண்ட்ல உட்கார்ந்துட வேண்டும். ஹல்லேலூயா. சில சமயத்துல நான் பைபிள் ஸ்டடின்னு வருகிற போது நம்ம அடிக்கடி சில வசனங்களை மீண்டும் மீண்டும் நம்ம ரிப்பீட் செய்து அதை கவனிக்கிறது எதற்காகனா, நம்ம அதன் உள்ளே அது நமக்குள்ளே அது கடந்து வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்தை ஒரு பல ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்ப எப்படி ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கிரேட்ல இருந்து செகண்ட் கிரேட் யசூரன் போயிருக்கான், அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயுமே பிள்ளைகள் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறாங்க. ஒரு கிளாஸ்ல இருப்பாங்க, அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு ப்ரமோட் ஆகி போறாங்க. ஹல்லேலூயா. ப்ரமோஷன் அல்லது அடுத்தடுத்த பகுதிக்கு நேராய் போவது என்பது தேவனாலே அருளப்படுகிற ஒரு தயவாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படி
நாம் கூட நம்ம வாழ்க்கையில வசனங்களில பார்க்கிற போது ஒரு நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகப்படுகிறோம். முதல்ல எல்கேஜில இருந்திருப்போம், யூகேஜி வந்தோம், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே என்ன செய்வார்? கர்த்தரும் கூட தன்னுடைய வசனங்களிலே நம்மை முன்னேற்றி கொண்டு போவார். இது ஏதோ அறிவு பெருக்கத்திற்காக அல்ல. உலகத்துல இருக்கிற படிப்பு என்பது அறிவு பெருக்கத்திற்காக. அது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ். அது என்ன உண்டாக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்டூடெண்ட் நல்லா படிச்சு வர 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 ஒரு இருமாப்பு தான் வரும். காலேஜ் எல்லாம் வரும்போது அவங்கள என்ன செய்ய முடியாது? கையிலே பிடிக்க முடியாது. காரணம் என்ன? அறிவு பெருக பெருக ஒரு இருமாப்பு மனுஷனுக்குள்ளே உண்டாகும். ஆனால் வேத வசனங்களில அந்த கண்ணோட்டத்தோடு நம்ம ப்ரமோட் ஆகப்படுறது இல்ல. தேவன் நம்மள ப்ரமோஷன் வேத வசனத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கொடுத்து புதிதான ஒரு புதிய ஒரு அளவுல நம்மை இன்னைக்கு ஜெபிக்கும் போது கூட சகோதரி சொல்லி ஜெபிச்சாங்க, ஒரு ஃப்ரெஷ் அனாயிண்டிங், ஒரு நியூ. அப்படி கர்த்தர் ஒரு உற்சாகமான ஆவியை நமக்கு கொடுத்து தாங்கி நம்மை அடுத்தடுத்த பகுதியில நம்மள ஒரு என்கரேஜ் பண்ணி கர்த்தர் நம்மை உற்சாகமாய் அடுத்தடுத்து கொண்டு போறார். ஆவியில ஒரு முன்னேற்றம் நமக்கு வருகிறது. ஒரே கிளாஸ்லயே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? யாருமே அப்படி இருக்க மாட்டோம். படிக்கிறோமோ படிக்கலையோ ப்ரமோஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. எப்படியும் அடுத்த கிளாஸுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போயிருவார். அது நமக்கு தெரிந்திருக்கணும். நாம என்ன செய்திருவோம்? நல்லா அடுத்தடுத்த கிளாஸ் வந்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு தெரியும். இந்த வசனத்தினுடைய ஒரு பிரசங்கத்தை நம்ம கேட்கிற போதோ அல்லது ஒரு வசனத்தினுடைய வியாக்கானத்தை நம்ம தியானிக்கிற போதோ நமக்கே அதனுடைய கிளாஸ் மாறும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல எடுக்கிறது மாதிரியே நமக்கு என்ன வராது? வசனத்தினுடைய வியாக்கானங்களோ வெளிப்பாடுகளோ அல்லது அதனுடைய போக்குகளோ நமக்கு சொல்லித்தரப்படாது. நான் எடுக்கப்படுகிற அந்த உரைநடையை குறித்து சொல்லல, எடுக்கப்படுகிற அந்த விதங்களை குறித்து சொல்லல, அதனுடைய நோக்கங்கள் அல்லது அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய பொருள் மாறிக்கிட்டே வரும். மாறிக்கிட்டே வரும் என்பது சொல்றதை விட விருத்தி அடைந்து கொண்டே வரும். அல்லேலூயா. ஒரு விருத்தி உண்டாகிட்டே வரும் வசனத்துல. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலங்களில இதே வசனத்துல நம்ம பார்க்கிற போது இந்த கற்பனை என்கிற வார்த்தை எங்க இருந்து உண்டாயிருக்குன்னு பாருங்க. ஆதியாகமம் 20வது 26ல 4ஆம் வசனத்துல இது இருக்கு. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அப்ப அவனுக்கு எப்ப சொல்லப்பட்டிருக்கு? ஆபிரகாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்ட ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தா யாத்திராகமும் இங்க எல்லாம் பார்த்தா தேவன் தொடர்ந்து என்ன செய்து வருகிறாரு? தன்னுடைய கற்பனைகளை தம்முடைய ஜனங்கள் கை கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இப்படி தேவன் தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்படி கற்பனைகள், அந்த கற்பனை என்கிற ஒரு வார்த்தை, கற்பனைனா நம்ம தமிழ்ல எப்போதும் நம்ம நினைக்கிறது என்னன்னா இமேஜினேஷன். ஆனால் இந்த கற்பனை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் அது அல்ல. இந்த இடத்துல கற்பனை அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் த லார்ட்ஸ், கர்த்தருக்குள்ள இருக்கிற கட்டளைன்னு சொல்லலாம், அல்லது கட்டளைக்கு பின்பாக இருக்கிற ஒரு தேவனுடைய உணர்வு, ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. இது தேவனுக்குள் இருக்கிற ஒரு இமேஜினேஷன் அல்லது அவருக்குள் இருக்கிற ஒரு எண்ணம், அவருக்குள் இருக்கிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. அவருடைய கற்பனைகள், மனுஷனுடைய கற்பனைகள் எப்படி இருக்கு? பாரம்பரியமா இருக்கு. மனுஷனுடைய கற்பனைகள் வீண் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய கற்பனைகள் என்று சொல்லப்படுகிறது. மனுஷனும் என்ன பண்றான்? சில ரிச்சுவல், சில ரூல்ஸ், சில விதிகள் இப்படி எல்லாம் வைத்து வருகிறான். ஆனால் தேவனுக்குள்ளேயும் கற்பனைகள் என்று இருக்கிறது. அந்த தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு காரியமாய் எத்தனையோ ஆண்டுகளாக ஆதி காலங்களில இருந்து வருகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அப்படி மோசே இடத்திலேயும் கர்த்தர் கற்பலகைகளில அவன் எழுதி கொள்ளும்படிக்கு ஜனங்களிடத்திலே போய் உபதேசிப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு?
ஒரு பக்கம் நியாயப்பிரமாணத்தை வெளிப்படுத்தினாரு, இன்னொரு பக்கம் கற்பனைகளை கொடுத்தாரு. அல்லேலூயா. தேவனை குறித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டுதான் தேவனிடத்துல மனுஷன் தேவனிடத்துல சேர முடியும், அவரை அறிந்து கொள்ள முடியும், அவருடைய வழிகளிலே நடந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய கற்பனைகள் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒரு ஆர்வமான காரியம், என்னை சிருஷ்டித்த ஒரு தெய்வம், என்னை மீட்டு கொண்ட ஒரு கர்த்தர், அவருடைய இருதயத்துல அவருடைய விருப்பமாய் அல்லது அவருடைய எண்ணங்களாய் இதை நிறைவேற்றினால் அவருடைய இருதயம் அதிலே பிரியப்படும் என்கிற அளவில இருக்கிறதான அவருடைய கற்பனைகள் என்ன? இதை குறித்த ஒரு தேடல் மனுஷனுக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். இதை கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இது உபதேசம் பண்ணப்படுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தையிலே காணப்படுகிறது. Glory to God. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்படியே அந்த கற்பனைகள் பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அப்புறம் அந்த கற்பனைகள் கற்பலகைகளிலே எழுதப்பட்டது. இப்படி எல்லாம் கற்பனை கற்பனை கற்பனைன்னு வந்துகிட்டே இருக்கு. வேத வசனம் முழுவதும் திருப்ப திருப்ப நம்ம வாசித்தால் தேவனுடைய கற்பனைகள், கர்த்தருடைய கற்பனைகள்னு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் எழுதியிருப்பான், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பான், எத்தனையோ ஆகமங்களிலே உண்டு, தீர்க்கதரிசிகள் சொல்லி இருப்பாங்க. தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறதான ஒரு காரியம், கர்த்தருடைய கற்பனைகளை ஒருவன் கை கொள்ள வேண்டும். அந்த கர்த்தருடைய கற்பனைகள் அவருடைய வார்த்தைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Hallelujah. தேவனுடைய ஒரு இருதயத்தின் எதிர்பார்ப்பாய், ஒரு சிந்தையாய், அவருடைய ஒரு ஸ்டாண்டர்டா அது இருக்கிறது. Hallelujah. ஆனால் பாருங்க, ஒரு கிளாஸ்ல சின்ன வயசுல படிக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். அது புரியுதோ புரியலையோ அப்படியே என்ன செய்வான், எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவான். ஆனா பெரிய கிளாஸ் போக 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 என்ன சொல்லி தருவாங்க? கற்பனையின் பொருள் என்ன? அல்லேலூயா. கற்பனைக்கு ஒரு பொருள் உண்டு, அந்த கற்பனையின் பொருளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று அது கற்பிக்கப்படும். அப்ப வேத வசனங்கள் அதை பிரசங்கிக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உரை நடை இருக்கும். ஊழியர்கள் அநேகம், ஆனால் எல்லா ஊழியங்களையும் நடத்துகிறவர் ஆவியானவர், ஆவிக்குரிய ஊழியங்கள் என்று சொல்லப்படுகிற போது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியம் வேறுபடும், எடுக்கப்படுகிற விதங்கள் மாறி மாறி இருக்கும். அது விஷயம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் அதன் எடுக்கப்படுகிற காரியத்திற்கு ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருள் விளங்கும்படிக்கு அல்லது அந்த பொருள் நமக்கு சரியானபடி காண்பிக்கப்படும்படிக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் நமக்கு அது விருத்தியாகி கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. முதல்ல பார்த்த ஒரு சின்னதா கற்றுக் கொடுத்துருவான். இதான்பா, இதான் எர்த், இதான் எர்த், இங்கதான் கான்டினென்ட்ஸ் இருக்கு, இப்படிதான் கண்ட்ரிஸ் இருக்கு. அப்புறம் அது எப்படி பார்க்கணும், என்ன பண்ணணும், அடுத்து 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 ஜியோகிராஃபினா அதுல ஒரு விளக்கம் போய்கிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஸ்டடிலையுமே அதனுடைய பொருள், மீனிங், த மீனிங் ஆஃப் த சப்ஜெக்ட், எதை படிக்கிறோமோ அதனுடைய மீனிங், விளக்குரை அல்லது விளக்க உரை அந்த காரியங்களில கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதை நல்ல விளங்கி 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 வருகிற போதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளே அவனுடைய அறிவு விருத்தி அடையும். அதே போலதான் கர்த்தரும் அவருடைய காரியங்களில அல்லது பக்தி விருத்தி அடையும்படி, அறிவு அல்ல பக்தி விருத்தி, தேவனை அறிகிற அறிவு உலக அறிவு போல அல்ல, இது இருமாப்பை தராது. அதற்கு பதிலாக என்ன தரும்? தேவ அன்பு இருதயத்துல பெருகும். அதோடு சேர்ந்து தேவ பக்தியிலே ஒரு மனுஷன் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பக்தி அவனுக்குள்ளே அதிக அதிகமாக மாறிக்கிட்டே வரும். அவனுக்கு முன்பாக எப்படி இருக்கும்? பக்தியே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில காரியங்கள் அப்படியே லிட்டரலா ஃபாலோ பண்ணுவான். அதுக்கப்புறம் அதனுடைய பொருள் என்ன என்று கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அப்ப கர்த்தர் என்ன செய்வாரு? ஒரு மனுஷனை நம்ம சுவிசேஷம் கேட்டப்ப இருந்த அந்த ஸ்டாண்டர்ட்லயே வச்சிருக்க மாட்டாரு. அடுத்தடுத்த கிளாஸுக்கு கர்த்தர் நம்மளை ப்ரமோட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த இடத்துல
கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு இதை எழுதுகிறான்? பவுல் எழுதுறான். வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரினாலே அருளப்பட்டதுதான். ஆனாலும் அதனுடைய தேவனுடைய தாசர்களை கொண்டு கர்த்தர் எழுதின காரியங்கள் தான் இதெல்லாம். அப்ப பவுல் ஒரு கடிதம், ஒரு நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு எழுதி அனுப்புகிறான். தீமோத்தேயோவை குறித்து வேத வசனத்திலேயே நமக்கு நேரம் இல்லை, ஆனால் வாசித்தால் நமக்கு தெரியும். அவன் சிறு வயதிலே இருந்தே வேத வாக்கியங்களை கற்று அறிந்து அதிலே வளர்ந்து தேறினவனானவன். அல்லேலூயா. நம்ம 1ஆம் கிளாஸ்ல ஏபிசிடி படிக்கிறப்பவே தீமோத்தேயு எதை படித்துக் கொண்டிருந்தான்? வேத வாக்கியங்களை தான் படித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. நாம உலகத்துல இருக்கிற சப்ஜெக்ட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் தன்னுடைய பையனுக்கும் தன்னுடைய பேரனுக்கும் என்ன கத்துக் கொடுத்தாங்க? தீமோத்தேயுவுக்கு அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் என்ன கத்துக் கொடுத்தாங்க தெரியுமா? வேத வசனங்களை கற்றுக் கொடுத்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, பவுல் எழுதுறான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சொத்தரிக்கிறேன். மாயமற்ற விசுவாசம் தீமோத்தேயுவிடத்துல இருக்கிறதை குறித்து சாட்சி கொடுக்கிறான். அதுக்கப்புறம் 5ஆவது வசனத்துல, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, நமக்கு பாரம்பரியமாய் என்ன வருது? ஹெரிடிட்டரியா என்ன வருது? அது இல்ல விஷயம். ஹெரிடிட்டரியா என்ன வேணா வரலாம், வராம போகலாம். ஆனால் இங்க பாருங்க, ஹெரிடிட்டரியா ஒரு காரியம் வந்துகிட்டே இருந்திருக்கு. அதான் விசுவாசம். அல்லேலூயா. அப்ப சின்ன வயசுல இருந்தே அந்த பாட்டி அந்த அம்மா என்ன கற்றுக் கொடுக்குறாங்க? வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் தீமோத்தேயு நல்ல தேறினவனா இருக்கான். ஆனால் அவன் அவ்வளவு தேறினவனா இருக்கிறவனுக்கு இப்ப பவுல் ஒரு நிருபத்தை எழுதுகிற போது, அவன் பாருங்க, தீமோத்தேயுனுடைய அந்த புஸ்தகங்களை வாசித்தால் நமக்கு தெரியும். மற்ற நிருபங்களுக்கும் அதுக்கும் ஒரு கிளாஸ், ஒரு இன்னமும் ஒரு ஸ்டெப், ஒரு நல்ல எல்லாவற்றினுடைய மீனிங்கும் இன்னும் ஒரு விருத்தி அடைந்த அளவுல இருக்கும். அல்லேலூயா. அப்பதான் இங்கே தீமோத்தேயுவினிடத்துல பவுல் எழுதி சொல்லுகிறான், சின்ன வயசுல இருந்து கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தீமோத்தேயு, சின்ன வயதுல இருந்து கற்பனைகளை அறிந்திருக்கிறவன் தீமோத்தேயு. ஆனால் இப்ப பவுல் அடுத்த கிளாஸுக்கு தீமோத்தேயு நீ வந்துட்ட, நீ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் வந்துட்ட, நீ 10th இருந்து 11th வந்துட்ட. அல்லேலூயா. நீ ஸ்கூல் முடிச்சு காலேஜுக்குள்ள போயிட்டேன்னு சொல்லி என்ன சொல்லி தரான்? அந்த கற்பனையின் பொருள் என்னவெனில், அல்லேலூயா, தேவன் கற்பனை வைத்திருக்கார். 1ஆம் கற்பனை 2ஆம் கற்பனை இருக்கும். தேவனிடத்தில் முழு மனதுடன் முழு ஆத்மாவுடன் முழு பலத்துடன் நம்ம அவரை அன்பு கூற வேண்டும். நம்மிடத்துல நம்ம அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பதுதான் 1ஆம் 2ஆம் கற்பனை. அந்த கற்பனையின் பொருள் என்னவெனில், அல்லேலூயா, சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 3 காரியங்களாக இருக்கிறது தீமோத்தேயு. கற்பனையின் பொருள் இதுதான், சுத்தமான இருதயத்திலும். இப்ப தீமோத்தேயுவுக்கு இதை வாசிக்கிற போது சிறு வயதுல இருந்து கற்பனைகளை அறிந்தவன், அதை கை கொண்டவன். இப்ப அவன் அடுத்த கிளாஸ்ல அவனுக்கு புதுசா இப்ப இது வருது. அல்லேலூயா. Glory to God. அப்ப நமக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிற ஆர்வங்கள் மிகுதியாகிற போது, நாமும் பக்தியில இன்னும் விருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புகிற போது, நம்ம முதல்ல ரட்சிக்கப்பட்ட போது கேட்ட ஒரு வியாக்கானம், ரட்சிக்கப்பட்ட போது நமக்குள்ளே கடந்து வந்த அளவிலான ஒரு பொருள் உள்ள ஒரு அளவுல மாத்திரம் இருக்கக்கூடாது. வசனங்களில அடுத்தடுத்த கிளாஸுக்கு போகணும். அல்லேலூயா. சிலர் நம்ம என்ன செய்திருவோம் தெரியுமா? தேவன் நமக்கு விளம்புகிற ஒரு நல்ல ஆழமான ஆவிக்குரிய சத்தியம் அல்லது உன்னதமான கர்த்தருடைய அவருடைய கற்பனைகள் அல்லது அவருடைய ஒரு மகத்துவமான காரியங்களை தேவன் விவரித்து அடுத்தடுத்த ஒரு கிளாஸ்ல எடுக்கிற கிளாஸ் மாதிரி நம்மள்ட்ட கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா நமக்கு என்ன பிடிக்காது? அடுத்த கிளாஸ் சப்ஜெக்ட் பிடிக்காது. முன்பாக இருக்கிற சப்ஜெக்ட் தான் நமக்கு இன்னமும் அதே
ஒரு ஃப்ரீக்வன்சில நமக்கு வந்தாதான் நமக்கு என்ன செய்யும், அந்த வசனங்கள் நமக்குள்ள கிரகித்து கொள்ள முடியும். புதிய ஒரு ஃப்ரீக்வன்சில கர்த்தர் நம்மள்ட்ட பேச தொடங்குற போது வசனங்களை நாம் கிரகித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுல நமக்கு தயக்கம் இருக்கும். இதனுடைய இது மாறி இருக்கே, இதனுடைய இந்த ஒரு காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். திரும்பவும் அந்த சுவிசேஷத்துல அல்லது அடிப்படை சத்துவங்கள் அல்லது மூல உபதேசங்கள் இவைகளையே தான் நம்ம என்ன செய்வோம், உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இவைகளில இருந்து நமக்கு கர்த்தருடைய வசனங்கள் வருகிற போது நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆனால் உன்னதத்திலிருந்து இன்னமும் ஒரு மகத்துவமான தேவனுடைய தூது நமக்கு கடந்து வருகிற போது அதை கிரகித்து கொள்ளவோ, அதை ஆர்வமா ஏற்றுக்கொள்ளவோ, அதிலே பழகவோ நமக்கு என்ன வராது, நமக்கு நம்ம மனசுல எண்ணம் வராது. அல்லேலூயா. அப்ப திரும்ப திரும்பவும் நமக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல எடுத்ததையே திரும்ப திரும்ப எடுத்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எடுக்கிற விதங்களை குறித்து நான் சொல்லவில்லை, எடுக்கப்படுகிற கண்டென்ட் குறித்தும் கூட நான் சொல்லல. ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற போது நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கு எடுக்கிறது போல சில காரியங்கள் எடுத்தா கூட அதுல இருக்கிற ஆவிக்குரிய தன்மையை நாம் பகுத்து அறியத்தக்கதான ஒரு டிசர்ன்மெண்ட் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இது நமக்கு நம்ம படிக்கிற கிளாஸுக்கு ஏத்த சப்ஜெக்ட். அல்லேலூயா. நாம 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம்னா 4th ஸ்டாண்டர்ட் புக்கை நம்ம கையில வாங்கி சந்தோஷமும் பெருமையும் அடைகிறதுல எந்த ஒரு பெருமையும் மேன்மையும் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. 5th ஸ்டாண்டர்ட்ல 6th ஸ்டாண்டர்ட் புக் ஒருவேளை நமக்கு வருதுன்னா நம்ம சொல்லிக்கலாம், நான் இப்போ ஒரு கிளாஸ் அட்வான்ஸாவே என்ன செய்யறேன், படிக்கிறேன். அல்லேலூயா. Glory to God. அப்படித்தான் நம்ம ஆர்வங்கள் பெருக வேண்டும். தேவ பக்தியில நாம் அப்படித்தான் விருத்தி அடைய வேண்டும். விசுவாசத்துல நாம் அப்படித்தான் முன்னேற வேண்டும். Glory to God. அல்லேலூயா. அப்ப தேவனிடத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் மாறணும். அல்லேலூயா. எப்படி மாறணும்? ஏதோ தெரியாத ஒரு புதிரான விஷயத்தை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவாருன்னு நான் சொல்ல வரல. அல்லேலூயா. இது ஒரு புதிரான விஷயம் கிடையாது. அல்லேலூயா. ஏற்கனவே நமக்கு தெரிந்ததுதான். ஆனால் கற்பனையின் பொருள் என்னவெனில், அல்லேலூயா, இந்த வசனத்தை ஒரு உதாரணமாய் வைத்து சொல்றேன். இந்த வசனம் தான் கிடையாது. கர்த்தர் வசனத்தை கொண்டு நம்மோடு இடைபடுகிற விதங்களில ஒரு அடுத்த லெவல், அடுத்த கிளாஸ், அடுத்த ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதற்கு நேராய் நம்ம நகர நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை கிரகித்து கொள்ள வேண்டும். அதன் காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இஸ்ரேல் ஜனம் அப்படிதான் ஒரே கிளாஸ்ல நின்னுட்டாங்க. அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? மோசேயின் இடத்துல கர்த்தர் சொல்லுகிற போது என்ன கொடுக்கப்பட்டது தெரியுமா? மோசேயின் இடத்துல உனக்கு கற்பனைகளும் நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அது குறித்து நான் வேகமாய் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 24:12. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்பட்டுருச்சு, ஜனங்கள்கிட்ட போய் உபதேசிக்கணும்னு. கற்பனைகளும் கொடுக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, நியாயப்பிரமாணம் அது ஒரு பிரமாணம். 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பிரமாணம், இன்னொன்னு கற்பனை. அல்லேலூயா. அப்ப கையில கிடைச்ச கற்பனை அதையும் உபதேசிக்கணும், பிரமாணத்தையும் அவங்க என்ன செய்யணும், உபதேசிக்கணும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வருகிற போது ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ரோமன்ஸ் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. பாருங்க, பிரமாணம் அப்ப ஃபர்ஸ்ட் எல்கேஜி படிக்கும் போது அது என்ன பிரமாணம்? நியாய பிரமாணம். ஆனால் இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நாம முன்னேறி வந்துட்டோம். பேழைக்குள்ள வந்த ஜனம், கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனம், இயேசு சிந்தின இரத்தத்தினாலே ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை, அவருடைய
வருகையில எடுத்துக்கொள்ளப்படும்படி முத்திரை போடப்பட்ட ஜனம். அல்லேலூயா. நமக்கு இப்ப என்ன பிரமாணம் இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா. ஆண்டி கூட ஜெபிக்கும் போது ஜெபிச்சாங்க, ஜீவன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி. அப்ப ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. இது இது ஒரு ஒரு புதிய ஒரு விளக்கத்தினுடைய ஒரு ஒரு காரியத்தையும் ஒரு எல்கேஜி பையன்ட்ட விளக்கும் போது அவனுக்கு தகுந்த அளவுக்கு தான் விளக்கணும். அவங்கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, 12th கிளாஸ் படிக்கிறவனுக்கு இருக்கிற விளக்க உரையை கொடுக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் ஆவியில முன்னேறி வர வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னமும் கொஞ்சம் விரிவான விளக்கம், அல்லது இன்னமும் கொஞ்சம் ஆழமான ஒரு போதனை, இன்னமும் கொஞ்சம் மகத்துவமான காரியம், இன்னமும் கொஞ்சம் அவனை விசுவாசத்துல கொஞ்சம் எழுப்பி விடும்படிக்கான ஒரு உபதேசம் இங்கே கொடுக்கப்படுகிறது. அது என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கற்பனை அப்படின்னு வந்துட்டா அதனுடைய மீனிங், அதனுடைய விளக்கம், கற்பனையின் பொருள் என்னவெனில் வந்துரும். அல்லேலூயா. பிரமாணம்னு வந்துட்டா அதனுடைய நோக்கம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு, ஆனால் அதற்கு பின்பாக இருந்த நோக்கம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாகத்தான் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பிரமாணம்னு வந்துட்டா அதனுடைய பொருள், கற்பனைன்னு வந்துட்டா அதனுடைய பொருள், பிரமாணம்னு வந்துட்டா அதனுடைய நோக்கம். அல்லேலூயா. பாருங்க, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் இப்ப நமக்கு இருக்கிறது என்ன? ஆவியின், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன? அல்லேலூயா. அது நம்மை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கும்படி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில பாருங்க, இப்ப இதெல்லாம் டெர்மினாலஜிஸ். என்ன டெர்மினாலஜி? ஒரு டெர்மினாலஜி என்னது? ஒரு டேர்ம் என்னது? ஆவியினாலே வேத வசனத்தில இருக்கிற வார்த்தைகள். கற்பனைன்னு ஒரு வார்த்தை, பிரமாணம்னு ஒரு வார்த்தை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அடுத்த வார்த்தை பிரமாணம். அது என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஆனால் இதனுடைய பொருள், இதனுடைய நோக்கம், அது நம்ம விளங்கி கொள்ள அடுத்தடுத்த பகுதியில அதனுடைய பக்தி விருத்தி அடைய விரும்புகிறவர்களுக்கு தேவன் அதனுடைய ஆழமான உபதேசங்களை நம்மோடு அவர் அருளுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு இந்த டெர்மினாலஜி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்னமும் எப்படிதான் வேணும், பழையபடியே எனக்கு அதே ஸ்டாண்டர்ட்ல வேணும். அல்லேலூயா என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மை அடுத்து நம்மை ஒரு நடத்தி செல்ல விரும்புகிற ஒரு தேவன். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Glory to God. ஆவியானவரே, உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வசனத்தை இந்த வேளையில நாங்கள் தியானித்தோம். கற்பனை, பிரமாணம். அல்லேலூயா. Praise the Lord. இந்த ரெண்டு வார்த்தைகளும் வேதத்துல தொடக்கத்திலிருந்தே கொடுக்கப்பட்டு வருகிறது. வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நம்முடைய வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. Glory. அதை தேடி வாசிங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தீமோத்தேயுவை குறித்து பார்க்கிற போது அவன் சிறு வயதுல இருந்த கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவனும் அதை கற்று அறிந்தவனும் அதுல தேறினவனுமாய் அவன் வளர்ந்து வந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவனிடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற போது அவனுக்கு அவனுடைய இன்னமும் ஒரு பகுதி கர்த்தர் அவனை ஒரு
ஒரு முன்னேற்றத்தோடு இன்னமும் ஒரு பகுதியை அவனை கொண்டு வருகிற நடத்துதல் அவனுக்கு உண்டாகும்படி அவனிடத்துல வசனங்கள் இன்னமும் ஒரு விருத்தி அடைந்து இன்னமும் ஒரு ஆழமான விளக்கத்தோடு அவனை கடந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று அவனிடத்துல கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. என்று எங்களுக்கும் கூட கர்த்தர் அப்படியே உம்முடைய காரியங்களை வைத்திருக்கிறீர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படியே இருந்த வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று அல்ல, உம்முடைய வார்த்தையில வசனத்தில இன்னும் தேறி வர வேண்டும். தேறி வருகிறவர்களுக்கு இன்னமும் கூட ஒரு படி அதிகமாய் கர்த்தர் அவர் கொடுத்து அருளி எங்களை நடத்துகிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Glory to God. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் எங்களை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்குகிறது. அல்லேலூயா. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் விசுவாசிகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும், தேவ பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கற்பனையும் உண்டு, உம்முடைய பிரமாணமும் உண்டு. கற்பனையின் பொருளை நாங்கள் விளங்கிக் கொள்ள, கர்த்தர் எங்களுக்கு அதை கிரகித்து கொள்ள எங்களோடு அதிக அதிகமாய் ஆவியானவர் இடைபட வேண்டும். பிரமாணத்தின் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில இன்னமும் வல்லமையாய் நிறைவேற பரிசுத்த ஆவியானவர்களை அபிஷேகிக்க வேண்டும். அல்லேலூயா. கற்பனையின் பொருளை நாங்கள் அதிக அதிகமாய் கிரகித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரமாணத்தினுடைய வல்லமையை நாங்கள் அதிக அதிகமாய் சுதந்திரித்துக் கொள்ள, பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிறதான நம்முடைய ஆவியின் பிரமாணத்துல நாங்கள் அதிக அதிகமாய் நாங்கள் பலன் பெற பரிசுத்த ஆவியானவர்களை அபிஷேகிக்க வேண்டும். இயேசுவே உமக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.